நேற்று நடந்த ஏஷியா கப் T20 சூப்பர் 4 மேட்ச்சில் இந்தியா பங்களாதேஷ் மோதினாங்க. 2 பேருக்குமே ஃபைனல் போகிறதுக்கான டிசைடிங் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பங்களாதேஷ் ஃபார்மில் இருக்காங்க, அதனால் பாம்பு கொத்திடும், இந்தியா செத்துடும் அப்படின்னாங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். மேட்ச் நல்லா செம்மையாக போகும் போல், பங்களாதேஷ் கொஞ்சம் ஈக்குவல் கொடுப்பாங்க அப்படின்றது நான் எதிர்பார்த்தது தான். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது வந்து அவங்க பூர்த்தி செஞ்சாங்கன்னா சுத்தமாக கிடையாது. ஈஸியாக மேட்ச் முடிஞ்சு போச்சு, ஒன் சைடு தான் போச்சு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக பங்களாதேஷ் பேட்ஸ்மேன் பார்த்திங்கன்னா ஒன்றுமே ஆடல. ஓப்பனிங் அந்த சைஃப் ஹசன் அவர் மட்டும் தான் ஆடினார். மற்றபடி இந்தியாவோட ஃபாஸ்ட் பவுலிங்கெல்லாம், ஸ்பின் பவுலிங்கு, ஃபாஸ்ட் பவுலிங் ரெண்டுத்தையுமே அவங்க சமாளிக்கல. சும்மா ஏனோ தன்னு ஒரு கிரிக்கெட் ஆடின மாதிரி தான் ஆடினாங்க. கம்ப்ளீட்டாக வந்து அவ்வளோதான், எங்களால் இது சமாளிக்க முடியல அப்படின்ற மாதிரி முட்டி போட்டுருவாங்களே, அது மாதிரி முட்டி போட்டாங்க. அவ்வளோதான். பங்களாதேஷ் வந்து நல்ல டீம் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா போலிங்கில் போடும்போது பார்த்தீங்கன்னா 168 ரன் இந்தியாவை கட்டுப்படுத்துறது நல்ல விஷயம். நான் ஒரு 200 மேலே போகணும்னு நினச்சேன். 168 வந்து ஓகே, ஒரு பெட்டரான ஒரு டைட்டான ஒரு போலிங்னு சொல்லலாம் இந்தியா பேட்டிங் லைனை பொறுத்த வரைக்கும். ஆனால் மற்றபடி அவங்க எதுவும் பெருசாக பேட்டிங்கில் எதுவுமே பெருசாக பண்ணல. பார்க்கலாம், ஒருவேளை பாகிஸ்தான் கிட்டே ஆடி பங்களாதேஷ் ஃபைனல் வராங்களா, இல்லை இந்தியா பாகிஸ்தான் தான் ஃபைனலாக இருக்குமான்ட்டு. கண்டிப்பாக இந்த ஏஷியா கப் ஃபைனல் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்புவோம்.